அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆல்ரெடி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். ஸோ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இல்லாட்டி உங்களுக்கு அப்கமிங்கில் எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும். மெஜாரிட்டியாக நீங்கள் பார்க்குறப்போ இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். ஸோ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி அப்கமிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க. நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனை கரெக்டாக வந்து எப்போயும் எல்லா எக்ஸாமும் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே ஈக்குவலான மார்க் வந்து வேணும். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் உங்களுக்கு மார்க் போச்சு அப்படின்னாலும் இதில் அரியர் வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இந்த டைம் லாஸ்ட்டாக இருக்கும், அடுத்த டைம்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற பேப்பர்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் எல்லா எக்ஸாம்ஸையும் கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். எல்லா பேப்பரையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, அதாவது எக்ஸாம் எழுதிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான், அதில் எந்த ஒரு மைண்டே வந்து இது பண்ணாமல் கான்சன்ட்ரேட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நல்லா வந்து படிச்சுட்டே இருங்க. இருந்தாலும் உங்கள் மைண்டில் வந்து நம்ம ஜூனியர்ஸ்க்கு இல்லாட்டி நம்ம சீனியர்ஸ்க்குலாம் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நமக்கு தான் கம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் படிச்சுட்டே இருங்க. ஸோ நம்மளுக்கு நாளையோட எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் படிக்கிறத நாளைக்கு காலையில் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறப்போ படிப்பாங்க, ஆனால் எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ரொம்ப வந்து இன்வால்வ் பண்ணி படிக்காமல் அசால்ட்டாக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பேப்பர். இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமை கண்டிப்பாக 3 hours ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லைனாலும் ஒரு 2 hours 30 minutesனாலும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ அசால்ட்டாக வந்து எக்ஸாம் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அடுத்த ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு கான்சன்ட்ரேட் பண்ணதை எக்ஸாமை ப்ரெசென்ட் பண்ணுறதை கரெக்டாக வந்து எல்லா எக்ஸாம் எப்படி பண்ணீங்களோ அது மாதிரி பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ண பாருங்கள். நீங்கள் வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால அசால்ட்டாக வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 லைன் கொஸ்டின் இருக்குன்னா 2 லைனில் ரீட் பண்ணிவிட்டு நம்ம படித்த கொஸ்டின் தான் சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ரோச் பண்ண பார்ப்பீங்க. அவங்க என்ன கேட்டுருக்காங்களோ அதை ரிலேட்டடாக ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி பார்க்க பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, கொஸ்டின் நம்பர் தெளிவாக போட பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனால் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் கொடுவீங்க. ஸோ அதனால் எக்ஸாம் முடிச்சோடனே கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர்லாம் தெளிவாக போட்டுக்கலாம் பாருங்கள். ஒரு சில டைம் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கனால நீங்கள் வந்து 11 போட்டிருப்பீங்க, அதை ஏபி போட்டிருக்க மாட்டீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டிக் பண்ண மாட்டீங்க, அனெக்ஸரெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 13 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க் எழுதுற மாதிரி வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 13 மார்க்னா இவ்வளோ தான், 15 மார்க்னா இவ்வளோ தான், 2 மார்க்னா இவ்வளோ தான் சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு டைம் செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறதை கரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாம் உங்களை மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இன்னையோட எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எழுதிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த லாஸ்ட் எக்ஸாம் நல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிடுவாங்க. அதே கான்சன்ட்ரேஷனை நீங்களும் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்ச கொஸ்டின் ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். ஆர்டராக வந்து முடிஞ்சளவு எழுதாமல் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து எப்படி தெரியுமோ, இப்போ வந்து 13th கொஸ்டின் எனக்கு தெரியும் ஃபஸ்ட் அப்படின்னா அதை ப்ராப்பராக எழுதுங்க. அடுத்து எனக்கு 15th கொஸ்டின் தெரியும் அப்படின்னா அதை ப்ராப்பராக எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு 15 மார்க் ஃபஸ்ட்டே தெரியும்னா அந்த 15 மார்க் கூட எழுதுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 15 மார்க்கில் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 சப்டிவிஷன்ஸ் தெரியும், அந்த ஒரு சப்டிவிஷன் தெரியாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை விட நல்லா தெரிகிற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை எழுத பாருங்கள். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டே அதான் தெரியும்னா அந்த மாதிரி உங்களுக்கு 3 சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் நல்லா தெரியும், இருந்தாலும் 3வது சப்டிவிஷன் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் அது ரிலவெண்ட்டாக அட்டன் பண்ண பாருங்கள். அதை வந்து மாற்றிடுறாங்க. இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் எழுதுறப்போ கரெக்டாக ஆர்டராக எழுத பாருங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எது தெரியுதோ அந்த ஆர்டரில் எழுதிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். வேகமாக முடிச்சுட்டு போகிறனால உங்களுக்கு ரிசல்ட்டில் தான் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஃப்ளைட் வந்து உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரே கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் அடைய போகிறீங்க. இந்த டெஸ்டினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஓவரால் எக்ஸாம்ஸ்
எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் நல்லா தான் வரும். கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். நான் சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷனு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் எப்படி வந்து மார்க்ஸ் வந்து எடுப்பீங்களோ அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஃபினேஷன் கொடுக்குற அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ ஓவராலாக நாளைக்கு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். லாஸ்ட் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவீங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.